வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசியல் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடு ஷோ நடத்தப்படுகிறது. அதோட மக்கள் சந்திப்பு, அரசு நலத்திட்டங்கள், புதிய தொழில் முதலீடு, வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. இந்த பயணம் ஏன் முக்கியமானது? கரூர் மக்களின் எதிர்பார்ப்பு என்ன? அரசியல் ரீதியாக இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலமைச்சர் விஜய் இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூருக்கு சென்றார். கரூரில் அட்லஸ் கலையரங்கத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களை சந்தித்து உரையாற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் திருக்காம்புலியூர் கோவை சாலை, பழைய பேருந்து நிலையம், லைட் ஹவுஸ், திருமாநிலையூர், தாந்தோணிமலை, காளியப்பனூர் உள்ளிட்ட பல பகுதிகள் வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஷோ நடத்தப்படுகிறது. இந்த வழித்தடம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ரோடு ஷோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரளாக பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கான நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்கிறார். அங்கு மணவாசி பகுதியில் சுமார் 1700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருணை அடிப்படையில் 32 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகளையும் வழங்க உள்ளார். இது கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் முக்கிய நிவாரண நடவடிக்கையாக கூறப்படுகிறது. இந்த கரூர் பயணம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மக்கள் சந்திப்பு, வளர்ச்சி திட்டங்கள், தொழில் முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்பு மையமாக வைத்து அரசு தனது செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்ல முயற்சிப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். கரூர் நகரம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ரோடு ஷோ நடைபெறும் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்புக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்றைய நிகழ்வில் முதலமைச்சர் விஜய் தனது உரையில் வளர்ச்சி திட்டங்கள், வேலைவாய்ப்பு, தொழில் முதலீடுகள் மற்றும் அரசு செயல்பாடுகள் குறித்து என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடுகிறார் என்பதை அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கரூர் பயணம் ஒரு சாதாரண அரசு நிகழ்வாக மட்டுமல்லாமல் மக்கள் தொடர்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளின் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? முதல்வரின் கரூர் பயணம் மற்றும் 10 கிலோமீட்டர் ரோடு ஷோ குறித்து உங்கள் கருத்துக்களை நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.